उपरमकः स्वधर्मानुष्ठानमेव உபரம அப்படிங்கிற வார்த்தையுடைய லிட்ரல் மீனிங் எடுத்துட்டோம்னா வித்ட்ராவல் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்தையும் ரினவுன்ஸ் பண்ணுறது, லிட்ரலி சந்நியாசம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே இந்த டெக்ஸ்டில் ஆத்தர் ஒரு ஸ்பெஷல் டெஃபினிஷனை அந்த உபரமங்கிற வார்த்தைக்கு கொடுக்குறார். ஸோ உபரமன என்ன சொல்கிறார்? ஸ்வதர்ம அனுஷ்டானம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்வதர்ம அப்படின்னு சொன்னோன்னா ஒன்ஸ் ஓன் டியூட்டீஸ், ஒருத்தருடைய கடமை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆப்ளிகேஷன். அனுஷ்டானம் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறது, கடமையை ஆற்றுதல். இதுதான் ஸ்வதர்ம அனுஷ்டானம். ஸோ நேச்சுரலாக நம்மளுக்கு என்ன கொஸ்டின் வரும்? மனுஷனுக்கு தன்னுடைய சொந்த கடமையே நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு தெரியறது இல்லை. அப்போது வாட் இஸ் மை டியூட்டி? நம்மளுடைய சாஸ்திரம் ஜென்ரலாக ஒரு ரூலை கொடுக்கறது. ஸ்வதர்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ரல் ரூல் கொடுக்கப்படுறது. இப்போ இந்த க்ரியேஷனில் இருக்கிற டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸுக்கு நான் பண்ண வேண்டிய கிராட்டிடியூடை ஸ்வதர்மா அப்படின்னு சாஸ்திரம் பிரிக்கிறது. ஸோ 5-fold கிராட்டிடியூட் இஸ் ஈக்குவல் டு ஸ்வதர்மா. அதுதான் நம்மளுடைய கடமை அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஏன்னா நான் இந்த க்ரியேஷனில் இருக்கிற மொத்த விஷயத்தையும் யூஸ் பண்ணுறேன். எதுக்கு யூஸ் பண்ணுறேன்? என்னுடைய பெனிஃபிட்டுக்காக, என்னுடைய சந்தோஷத்துக்காக, என்னுடைய நலனுக்காக நான் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறேன். அப்போ நான் ஏதாவது என்னுடைய சைடிலேருந்து அதுக்கு திருப்பி கொடுக்கணும். நான் பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுறதுனால அதுக்கு நான் திருப்பி கான்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ இந்த 5 ஏரியாவை சாஸ்திரம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நீ உன்னுடைய கிராட்டிடியூடை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அந்த 5 ஏரியாவை எப்படி சொல்கிறது சாஸ்திரம்னா பஞ்சமகா யஜ்ஞம் அப்படின்னு அதுக்கு பேர். பஞ்சமகா யஜ்ஞாஹா. இது ஒவ்வொரு மனுஷனும் கட்டாயம் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். யார் ஃபாலோ பண்ணணும்? யார் சாஸ்திரத்தை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காளோ, அதாவது சாஸ்திரத்தை அக்செப்ட் பண்ணிட்டு அதில் சொல்லியிருக்கிற விஷயத்த முடிஞ்ச வரைக்கும் என்னோடய லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு யார் நினைக்கிறாளோ அவள் எல்லாரும் இதை பண்ணணும். இப்போ இது இந்த ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, நம்மளுடைய கவர்மெண்ட் ஒன்று போட்டிருக்கே, ஜிஎஸ்டி டேக்ஸ் இருக்குல்ல, அது நம்மளுக்கு பிடிக்கும் அதனால் நான் கட்டுறேன், எனக்கு பிடிக்காது அதனால் நான் கட்ட மாட்டேன் அப்படி சொல்ல முடியுமா நம்மளால்? உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது கம்பல்சரி அப்படின்னா நாம் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் ஒரு கண்ட்ரியில் சிட்டிசன் அப்படின்னு சொன்னால் இந்த சேலரி மேலே நீ வாங்கினேன்னா இவ்வளோ % டேக்ஸ் கட்டி தான் ஆகணும்னா அவ்வளோ % டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். எனக்கு பிடிக்கல அதனால நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எங்கே இருப்போம்? நம்ம புழலில் இருப்போம் நம்ம. அப்போ டியூட்டி அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? என்னுடைய லைக்ஸ் ஆர் டிஸ்லைக்ஸ் இது ரெண்டுத்தையும் கொண்டு வராமல், ஆனால் எதை நான் கட்டாயம் பண்ணியே ஆகணுமோ அதுக்கு பேர் டியூட்டி. இப்போ பஞ்சமகா யஜ்ஞம் அப்படிங்கிறதும் டியூட்டி. ஆனால் 5 டிஃப்ரெண்ட் ஏரியாஸுக்கு நாம் பண்ண வேண்டிய டியூட்டி அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு ஏரியா என்னது அப்படின்னா நம்மளுடைய சொந்த ஃபேமிலி. இதுதான் ஃபஸ்ட்டு ஏரியா. ஏன் ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு நாம் நம்மளுடைய கிராட்டிடியூடை தெரிவிக்கணும்? இப்போ நாம் இங்கே இப்படி உட்காந்துட்டு இதெல்லாம் கேட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ஹெல்ப் இல்லாமல் இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்க முடியுமா? இவ்வளோ ஒரு விஷயத்தை கேட்டு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு திறமை இருக்குது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நம்மளுடைய அப்பா அம்மா இல்லாமல் இந்த விஷயம் நம்மளுக்கு கிடச்சிருக்காது. அப்போ பேரண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு நாம் நம்மளுடைய கிராட்டிடியூடை தெரிவிக்கணும். ஏன்னாவா எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணி நமக்கு எஜுகேஷனை கொடுக்குறா. நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த், நம்மளுடைய மென்டல் ஹெல்த் எல்லாம் இப்போ இவ்வளோ நன்னா இருக்குது அப்படின்னா கட்டாயம் அதுக்கு பேரண்ட்ஸ் தான் காரணம்.
பட் அந்த பேரண்ட்ஸுக்கு யார் காரணமாக இருப்பா? இப்போ இந்த ஃபிசிக்கல் பாடி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அந்த பேரண்ட்டோடைய பேரண்ட்டோட பேரண்ட்டு இப்படி இருந்தால் தான் அந்த செயின் வந்து கண்டினியூ ஆனால் தான் நம்மளுக்கு வந்து இப்போ இந்த ஃபிசிக்கல் பாடி வந்து கிடச்சிருக்கு இல்லையா? அப்போது ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட் நம்ம யாருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலிக்கு. ஸோ அதுக்கு பேர் பித்ரு யஜ்ஞம் அப்படின்னு பேர். ரெவரன்ஷியல் சர்வீஸ் டு ஃபேமிலி, எஸ்பெஷலி டு எல்டர்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறான்னா கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு வந்து குழந்தை வேணும்னு ஆசையாக இருக்குது, குழந்தையும் பிறந்துடுறது. ஆனால் குழந்தைய வளர்க்குறதுக்கு ஐ டோன்ட் ஹேவ் டைம். அப்போ என்ன பண்ணிடுறா? குழந்தைய யார்கிட்ட பார்த்துக்கோன்னு விட்டுடுறா? கிராண்ட் பேரண்ட்ஸுக்கிட்ட. தாத்தா பாட்டிலாம் எதுக்கு இருக்கா? அதுக்கு தான் இருக்கா இல்லையா? அதனால் தாத்தா பாட்டிக்கிட்ட விட்டுட்டு அவாவா வேலையை பார்க்குறா. ஏன்னா குழந்தைய வளர்க்குறதுக்கான பேஷன்ஸ் வந்து இப்போது இருக்க மாட்டேங்கிறது. ஃபஸ்ட்டு சாஸ்திரம் சொல்கிறது உன்னுடைய குழந்தையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது. நீ தான் வந்து ஃபஸ்ட்டு அதை பார்த்து வளர்க்கணும். ஏன்னா அம்மா வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் அந்த குழந்தைய வந்து ஒழுங்காக கவனிக்காமல் விட்டுட்டா அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃப்யூச்சரில் அந்த குழந்தைக்கு பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க போகிறது. ஸோ நம்ம குழந்தைக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி டைமை கொடுக்கணும். இல்லைனா ஃப்யூச்சரில் நிறைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்டு கேர் இருக்குல்ல, அது கேன் நாட் பி த பெஸ்ட் கேர் இல்லையா? அவாவா குழந்தையை அவாவா தான் பார்த்துக்கணும். இப்போ பித்ரு யஜ்ஞா அப்படிங்கிறது ரெவரன்ஷியல் சர்வீஸ் யாருக்கு? நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜெனரேஷன், அப்புறம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஏன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃப்யூச்சர் ஜெனரேஷன் அண்ணா இருக்கிறதுக்கு நான் இப்போவே வந்து என்னுடைய குவாலிட்டி டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அஃப்கோர்ஸ் டு தி கரண்ட் ஜெனரேஷன்னா என்ன அர்த்தம்? ஸ்பௌஸ்லாம் இருக்கா இல்லையா? அவளெல்லாமும் வந்து நாம் மரியாதையோடு நடத்தணும். ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அந்த குவாலிட்டி ஃபேமிலி டைம்லாம் சொல்கிறோம் இல்லையா? அது வந்து வெரி வெரி எசென்ஷியல். இதுக்கு பேர் வந்து பித்ரு யஜ்ஞா. ஸோ ஜென்ரலி என்ன சொல்லுவா? பித்ரு யஜ்ஞான்னா நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸுக்கு நாம் வந்து பண்ணுற கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலி வந்து என்டையர் ஃபேமிலியையும் நாம் வந்து ரெவரன்ஸோடு பார்க்கணும். அவளை நல்லா கவனிச்சுட்டா தான் உங்களை கிளாஸுக்கெலாம் அனுப்புவாள். அதனால் பித்ரு யஜ்ஞம் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து மனுஷ்ய யஜ்ஞம். அப்படின்னா நம்மளுடைய சொசைட்டிக்கு நாம் பண்ண வேண்டிய கிராட்டிடியூட், நன்றி கடன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபீஸ்லலாம் CSR அப்படின்னு ஒன்று வச்சுருப்பா, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பேர். இப்போ அவள் என்ன பண்ணி ஆகணும்னா அவளுடைய ஸ்டாஃப் எல்லாம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு, அதாவது ஆஃபீஸ் வேலையை தவிர்த்து கொஞ்சம் நேரம் வந்து சொசைட்டிக்கு என்ன முடியுமோ அதை வந்து அவள் கான்ட்ரிபியூட் பண்ணணும். எய்தர் வந்து பணமாக கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இல்லைனா வந்து ஃபிசிக்கலாக போய் அவள் எங்கெங்கே நீடி பீப்புள் இருக்காளோ அவளுக்கெல்லாம் போய் வந்து ஹெல்ப் பண்ணணும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் இருக்கோம்னா அது மூலமாகவும் நாம் வந்து சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லைனா இண்டிவிஜுவலாக நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு என்ன முடியுமோ இந்த நீடி பீப்புளுக்கு நாம் வந்து ஹெல்ப் பண்ணணும். அது வந்து அன்னதானமாக இருக்கலாம், வஸ்திர தானமாக இருக்கலாம், என்னெல்லாம் நம்மளால் வந்து அவளுக்கு கொடுக்க முடியுமோ அதை வந்து நாம் அடுத்த அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இப்போ யாருக்காவது வந்து படிப்பு சொல்லி கொடுக்கலாம், நம்மளோட டைமை வந்து அவளுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ என்ன முடியுமோ அதை நம்மளுடைய சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பேர் மனுஷ்ய யஜ்ஞம். நெக்ஸ்ட் யஜ்ஞம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கிராட்டிடியூடை நாம் நம்மளுடைய வேதத்துக்கு செலுத்தணும். வேதம் அண்ட் வேதிக் கல்ச்சர் இருக்கே, அதுக்கு நான் வந்து என்னுடைய ரெவரன்ஸை வந்து இப்போ காமிக்கணும். ஏன்னா இந்த வேதிக் கல்ச்சரே வந்து ஒரு யுனீக் கல்ச்சராக இருக்குது. இப்போ இந்த பஞ்சமகா யஜ்ஞம் பற்றி நாம் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கோம், எந்த காலேஜில் படிச்சிருக்கோம், எந்த டெக்ஸ்ட் புக்கில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது? வேதம் மட்டுமே நம்மளுக்கு இந்த பஞ்சமகா யஜ்ஞம் பற்றி சொல்லி கொடுக்கறது. அப்போ அது எவ்வளோ ஒரு யுனீக் விஷயமாக இருக்குது இல்லையா? இப்போ அதுக்கு நம்மளுடைய கிராட்டிடியூடை நாம் வந்து தெரிவிக்கணும். ஸோ இந்த யஜ்ஞமில் வேதம்
அண்ட் வேதத்தை நமக்கு கொடுத்த ரிஷிகள்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்கு நாம் வந்து நம்மளுடைய கிராட்டிடியூடை வந்து சொல்கிறோம். இப்போ இவ்வளோ இந்த கல்ச்சரை வந்து நாம் இங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் சர்டன் பழக்க வழக்கங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நாம் இப்போ இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அதுக்கு நம்மளுடைய ரிஷிகள் தான் அதுக்கு காரணம். அதை வந்து அவள் ப்ரிசர்வ் பண்ணி அவளுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அதை பாஸ் ஆன் பண்ணால், அவள் என்ன பண்ணால் அவளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணால், அப்படி தான் இன்னி வரைக்கும் நாம் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து வேதத்தை ப்ரிசர்வ் பண்ணணும், அப்புறம் ப்ராப்பகேட் பண்ணணும், நாம் பாதுகாக்கணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு அதை கொண்டு போகிறதுக்கும் ட்ரை பண்ணணும். அப்போ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வெறும் சந்ததியை உருவாக்குறதோடு நின்றுடுறதில்லை, ஆனால் அந்த சந்ததிக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை கொடுக்கறதும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய பொறுப்பு. ஸோ அந்த வேல்யூவை வந்து பாஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பசங்க இந்த ஊர்லேயே இருக்கிறது இல்லை, இந்த ஊரில் இல்லைனாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோட கல்ச்சுரல் வேல்யூஸை பாஸ் ஆன் பண்ணணும். இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் என்னுடைய வேல்யூ, வேதத்தில் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு எப்படி தெரிய வருது? இங்கே வந்தால் தானே தெரிய வருது இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குதுன்னு தெரியுமா? அப்போ கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது மூலமாக நாம் வந்து மோட்சம்லாம் கிடைக்கிறதோ இல்லையோ, அட்லீஸ்ட்டு இந்த விஷயங்களெல்லாம் வந்து வேதத்தில் இருக்குது, இதுதான் என்னுடைய கலாச்சாரம், இதை வந்து நான் என்னுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்படி அந்த ரெவரன்ஸை தெரிவிக்கிறதுக்கு பேர் ரிஷி யஜ்ஞம் அப்படின்னு பேர், ஆர் பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வேத யஜ்ஞம். ஸோ 3 பேர் இருக்குது இதுக்கு, ரிஷி யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம் ஆர் வேத யஜ்ஞம். ஜென்ரலி எப்படி கூப்பிடுவா இதைன்னா பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ ரெவரன்ஷியல் சர்வீஸ் டு வேதிக் கல்ச்சர். சர்வீஸ் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நாம் வந்து அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணுறதுன்னு எடுத்துக்கலாம், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் என்னால் வந்து இது டைரெக்டாக பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், எத்தனையோ பேர் பண்ணிட்டு இருக்கால, அதை அவளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாம் பண்ணணும். இவ்வளோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதை பண்ணிட்டு இருக்க, அவளுக்கு நம்மளோட முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்கணும். இது வந்து பிரம்ம யஜ்ஞம். நெக்ஸ்ட் வந்து பூத யஜ்ஞம். பூத யஜ்ஞம் அப்படின்னு சொன்னால் நம்மளை சுற்றி இருக்கிற மிருகம், அப்புறம் செடி கொடி தாவரம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம சைட்லேருந்து நாம் பண்ணுற கிராட்டிடியூட். ஏன்னா நம்மளுடைய கல்ச்சரில் வந்து எதை எடுத்துட்டாலும் அதை வந்து டிவைனாக தான் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு சொல்லி கொடுக்குறா. எதுவுமே வந்து செக்யூலர் கிடையாது, எல்லாமே வந்து சேக்ரெட். இப்போ நம்ம எல்லாத்தையும் எப்படி பார்க்குறோம்? பகவானுடைய மேனிஃபெஸ்டேஷனாக தான் ஒன்றொன்றுத்தையும் நாம் பார்க்குறோம் இல்லையா? அப்போ அதோட வெல்பீயிங்க்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதுக்கு பேர் பூத யஜ்ஞம். பூத அப்படின்னு சொன்னால் பிராணி அப்படின்னு அர்த்தம் ஆகிறது. பிராணின்னா மனுஷனை தவிர இருக்கிற மற்ற உயிரினங்கள். ஏன்னா மனுஷன் வந்து மனுஷ யஜ்ஞத்தில் கவர் ஆகிடுறான், அதனால் அவனை தவிர மற்ற ஜீவராசிகள் எல்லாம் வந்து இந்த பூத யஜ்ஞத்துக்கு கீழே வரும். ஸோ ஒரு செடிக்கு தண்ணி விடுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் எதுக்கு கீழே வரும்னா பூத யஜ்ஞத்துக்கு கீழே வரும். இப்போ நம்ம நிறைய பேர் வந்து அந்த சம்மர் சீசனில் மொட்டை மாடியில் வந்து ஒரு கப்பில் தண்ணியெலாம் வைக்கிறோம் இல்லையா, ஏன்னா பறவையெல்லாம் வந்து குடிச்சிட்டு போகட்டும் அப்படின்னு. அதெல்லாம் எதுக்கு கீழே வரும்னா பூத யஜ்ஞத்துக்கு கீழே வரும். லாஸ்ட்டாக வந்து தேவ யஜ்ஞம். இது வந்து இந்த கிரியேஷனே வந்து பார்த்தீங்கன்னா 5 எலிமெண்ட்ஸால் ஆக்கப்பட்டது இல்லையா? 5 எலிமெண்ட்ஸ்னால் பஞ்சபூதம். அப்போ அந்த பஞ்சபூதத்தினுடைய ஹார்மனியும் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். பஞ்சபூதம் என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆகாஷா, வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி. ஆகாஷனா ஸ்பேஸு, வாயுனா காற்று, அக்னினா ஃபயரு, ஜலம்னா வாட்டர், பிருத்திவினா எர்த்து. இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா இல்லையா நம்ம வாழறதுக்கு? இந்த 5 விஷயமுமே நம்மளுக்கு தேவை. வாயு வேணுமா வேண்டாமா? வாயு இல்லைன்னா அவ்வளோதான். இப்போ ஆகாசத்தில் தான் நாம் எல்லா வேலையுமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஆகாசம் மட்டும் இப்போ சப்போஸ் நம்மளை அகாமடேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுதுன்னா
எங்கே போகிறது? நம்ம ஸ்பேஸ் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? அப்புறம் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியும் வந்து அக்னி தத்துவம். ஜலம் நமக்கே தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பூமி, அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து வாழறதுக்கும் வந்து நிறைய விதமான விஷயங்களையும் அது நம்மளுக்கு கொடுக்கறது. அப்போ பஞ்சபூதத்தையும் நாம் வந்து ரெவரன்ஸோட பார்க்கணும். அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளுடைய டியூட்டி. அதுக்கு பேர் தேவ யஜ்ஞம். இப்போ நம்மளுடைய நித்திய பூஜை இருக்குல்ல, பண்ணுறவாளுக்கு சொல்கிறேன், டெய்லி வந்து ஏதோ 2 நிமிஷம் போய் அப்படி முன்னாடி நின்றுட்டு வரோம்ல, அதில் நாம் வந்து பகவானை எப்படி பார்க்கணும் அப்படின்னா பஞ்சபூதத்தினுடைய வடிவமாக நாம் வந்து பகவானை பார்க்கணும். அப்படி பண்ணுறதுக்கு பேர் தேவ யஜ்ஞம். ஜென்ரலி என்ன சொல்லுவா, நம்ம பண்ணுற பூஜை ஒரு எனி ஹோமம், எனி ரிச்சுவல் தேவ யஜ்ஞத்துக்கு கீழே வரும். இப்போ இந்த பஞ்சமகா யஜ்ஞமும் நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நாம் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஒருத்தரால் ரொம்ப கிராண்டாக பண்ண முடியும், ஒருத்தரால் மீடியாக்கராக பண்ண முடியும், ஒருத்தரால் ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும். ஸோ அவளுக்கு என்ன சக்தியோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பஞ்ச மகா யஜ்ஞத்தையும் நாம் பண்ணணும். எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை இதை பண்ணணும்? டெய்லி பண்ணணும். இல்லை ஏதாவது ஒரு யஜ்ஞமாக நான் மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணக்கூடாது. பித்ரு யஜ்ஞத்தை வேறு ஏதாவது யஜ்ஞம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டால் ரீப்ளேஸ் பண்ணாது. ஒவ்வொரு யஜ்ஞத்தையும் எவ்ரிடே நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து கடைப்பிடிச்சு ஆகணும். ஏன்னா இந்த 5 ஏரியாவிலேருந்தும் நாம் வந்து நிறையா கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவு அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம வந்து இவ்வளோ பேர்கிட்டேருந்து இவ்வளோ விஷயத்தை எடுத்துக்கிறோமே அப்படின்னு ஒரு செகண்ட் நம்ம வந்து திங்க் பண்ணினா கூட அவன் மேலெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ மரியாதை வந்து டெவலப் ஆகும். திங்கே பண்ணுறது இல்லை நம்ம. அதனால தான் எல்லாம் அவள் கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் வந்து நாம் வி டேக் இட் ஃபார் கிராண்டட். ஒரு செகண்ட் உட்காந்து யோசிக்கணும், யார் யாருக்கிட்டேருந்து நான் என்னென்னலாம் வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது அவளுக்கு என்னென்னலாம் என் சைட்லேருந்து முடியுமோ, எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் எப்படி நான் வந்து அவளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கணும். அப்போ ஸ்வதர்மம் பண்ணணும். ஸ்வதர்ம அனுஷ்டானம் வந்து உபரம. இப்போ ஸ்வதர்ம அனுஷ்டானம் மட்டும் போருமா அப்படின்னா சாஸ்திரம் சொல்கிறது நீ அதர்மத்தை அவாய்டு பண்ணணும். அதுவும் வந்து உபரமாக்கு கீழே தான் வரும். எந்த ஆக்ஷன் வந்து ஸ்வதர்மத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கோ அது வந்து அதர்மம். இப்போ நம்ம வந்து பித்ரு யஜ்ஞம் பார்த்தோம் இல்லையா? ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நாம் நம்மளுடைய ரெவரன்ஸை தெரிவிக்கணும், ரெவரன்ஷியல் ஆட்டிடியூடோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸை நம்ம ஹர்ட் பண்ணோன்னா என்ன ஆகும்? அது எதுக்கு கீழே வந்துடும்? இப்போது அதர்மமாக ஆகிடும். அனாவசியமாக ஹர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா நமக்கு தெரியாமல் சில வார்த்தைகளை நாம் வந்து இன்டென்ஷனலாக பண்ண மாட்டோம், ஆனால் தெரியாமல் வந்து பிரயோகிச்சிடுவோம், தெரியாமல் அவளை வந்து ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணிட்டோன்னா அது வந்து அதர்மத்துக்கு கீழே வந்துடும். அதுவும் நாம் பண்ணக்கூடாது. சொசைட்டிக்கு ஏதாவது நாம் வந்து பேடு விஷயத்தை பண்ணிட்டோன்னா அதுவும் வந்து அதர்மத்துக்கு கீழே வந்துடும். ஸோ இந்த 5 செக்மெண்ட்டுக்கும் தீங்கு நடக்கிற மாதிரி நாம் வந்து ஏதாவது பண்ணினோன்னா அது அதர்மத்துக்கு கீழே வந்துடும். ஸோ ஸ்வதர்மம் பண்ணணும், ஆனால் அதர்மம் பண்ணக்கூடாது. ஸ்வதர்ம அனுஷ்டானம் அதர்ம பரித்தியாகா அப்படின்னு பேர். பரித்தியாகனா ட்ராப்பிங், விடுறது. ஸோ அதுக்கு பேர் உபரம. இப்போ வந்து சிம்பிள் பொல்யூஷன்லாம் இருக்குல்ல, நம்மளால் இந்த ஏர் பொல்யூஷனோ வாட்டர் பொல்யூஷனோ அதெல்லாம் நடக்காமல் நாம் வந்து பார்த்துக்கணும். என்வாயர்மெண்ட்டை வந்து நாம் பாதுகாக்கணும். ஸோ ஸ்வதர்மா அப்படின்னா சும்மா நான் வெறும் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மட்டும் ஸ்வதர்மா கிடையாது. அதர்மம் பண்ணாமல் இருக்கிறதும் வந்து ஸ்வதர்மம். ஸோ அதர்மத்திலேருந்து விலகுதல் அண்ட் ஸ்வதர்ம அனுஷ்டானம், இதுக்கு பேர் உபரம. ஸ்லோகம் நம்பர் 14. இதில் வந்து ஆக்சுவலி 2 டிசிப்ளின் வந்து ஒன்றா சேர்க்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து அது ஃபுல்லாக படிச்சோம். பாஹ்யானாலம்பணம் விருத்தே பாஹ்யானாலம்பணம் விருத்தே ஏஷோ பரதிருத்தமா
परतिरुत्तमा सहनं सर्वदुःखानाम् अप्रतीकारपूर्वकम् चिन्ताविलापरहितं सातितिक्षा निगद्यते ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டிசிப்ளினை சொல்றது. பாஹ்யானாலம்பனம் விருத்தே ஏஷா உபரதி உத்தமா. உபரதி அப்படிங்கிற டிசிப்ளின் வந்து இந்த லைன்ல பேசப்படுறது. உபரதி அப்படிங்கிற வார்த்தையோடைய லிட்ரல் மீனிங் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அமைதி அப்படின்னு அர்த்தம். குவைட்யூட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. உபரதி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆக்சுவலி 3 அர்த்தங்கள் உண்டு. தத்துவபோதத்துல நம்ம என்னன்னு பார்த்தோம்? உபரதி அப்படின்னா உபரதிய வந்து உபரம அப்படின்னு வந்து நாம சொல்லுவோம். உபரமக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம் தத்துவபோதத்துல? ஸ்வதர்மானுஷ்டானம், ஸ்வதர்ம அனுஷ்டானம் அப்படின்னு பார்த்தோம். ஸ்வதர்மத்தை பண்றதுக்கு பேரு உபரம அப்படின்னு பார்த்தீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிஷித்த கர்மாக்களை பண்ணாம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இப்ப ஸ்வதர்மத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிஷித்த கர்மாக்கள் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாத கர்மாக்களை நம்ம வந்து பண்ணக்கூடாது. அதாவது அதார்மிக் ஆக்ஷன்ஸ் வந்து நாம பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த நிஷித்த கர்மா பண்ணாம இருக்கிறதுனால என்ன ஆகுறது அப்படின்னா என்னோட மைண்டுக்கு வந்து இந்த காம்னஸ் வந்து கிடைக்கிறது. ஏதாவது தப்பு பண்ணாதானே இந்த பதட்டம், பயம் அதெல்லாம் ஏற்படும் இல்லையா. இப்ப நம்ம வந்து எந்த விதமான அதார்மமான காரியங்களும் பண்ணல அப்படின்னு சொன்னா நேச்சுரலாவே வந்து நம்மளுக்கு அந்த அமைதியானது கிடைக்கிறது. சோ இது வந்து ஒரு டெஃபினிஷன். இன்னொரு டெஃபினிஷன் உபரதிக்கு என்ன அப்படின்னு பார்த்தா சந்நியாசகா, அதாவது 4வது ஆசிரமத்தை எடுத்துக்கிறது. அந்த சந்நியாச ஆசிரமம் இருக்கு இல்லையா, அந்த லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்றதுக்கும் வந்து உபரதி அப்படின்னு பேர். ஏன்னா அதுல என்ன பண்றோம், அந்த சந்நியாச ஆசிரமத்துல என்ன பண்ணுவா அப்படின்னா எல்லா டியூட்டிஸ்ல இருந்தும் தன்னை விடுவிச்சுப்பா இல்லையா. அப்போ ஃபேமிலி டியூட்டி இருக்காது, சோசியல் டியூட்டி இருக்காது, ரிலீஜியஸ் டியூட்டி கூட அவளுக்கு கிடையாது. அப்ப நிஷித்த கர்மாவும் அவ பண்ண மாட்டா, சகாம கர்மாவும் இருக்காது, நிஷ்காம கர்மாவும் இருக்காது. அப்ப இந்த 3ல இருந்தும் வந்து ஒரு சன்னியாசி தன்னை வந்து விடுவிச்சுக்கிறார். இப்போ ரினன்சியேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் வந்து உபரதிக்கு ஒரு அர்த்தமா இருக்கு. 3வது டெஃபினிஷன் என்ன அப்படின்னா இங்க கொடுத்திருக்கிற டெஃபினிஷன் விருத்தே பாஹ்யானாலம்பனம். நம்மளோட மைண்ட் இருக்குல்ல, அத வந்து வெளியில சுத்த விடக்கூடாது. இங்க மைண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சென்ஸ் ஆர்கன்ஸும் வந்து அதுல இன்க்ளூடட். இப்போ வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து வெளி விஷயங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மைண்டோட ஹெல்ப் இல்லாம சென்ஸ் ஆர்கன்ஸ்னால வெளி உலகத்தோட கான்டாக்டே பண்ண முடியாது. கரெக்டா? இப்ப நம்ம வந்து தூங்கும் பொழுது காது வந்து ஓப்பனா தானே இருக்கு, ஆனா வெளியில இருந்து எந்த சத்தத்தையும் நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ்னால கிரகிக்க முடியல. ஏன்? ஏன்னா தூங்கும் பொழுது மனசு வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு, மனசு வந்து ஆக்டிவா இல்லாத காரணத்தினால காது ஓப்பனா இருந்தாலும் அதனால சப்தத்தை வந்து கிரகிக்க முடியலை. அப்போ எந்த ஒரு சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பின்னாடி எது ஹெல்ப் பண்ணணும், கோஆப்ரேட் பண்ணணும், மைண்ட் வந்து கோஆப்ரேட் பண்ணினாதான் சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இப்போ தம அப்படின்னு பார்த்தும் பொழுது என்ன பார்த்தோம், இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து அதனோட அந்த வெளி விஷயங்கள்ல இருந்து வித்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ உபரதி அப்படின்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து வெளி விஷயங்கள்ல இருந்து வித்ரா பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதோட மைண்டும் வந்து ஆப்வியஸா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்ப தம அப்படிங்கிறது ஸ்பெசிபிக்கா இந்திரியத்தை ஃபோக்கஸ் பண்றது, ஷம அப்படிங்கிறது ஸ்பெசிபிக்கா மைண்ட ஃபோக்கஸ் பண்றது.
இந்த உபரதி அப்படிங்கிறது இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லப்படுற விஷயமா இருக்கு. இப்போ தமால என்ன பண்ணுவோம், நம்ம அந்த இந்திரியத்தை வந்து வித்ரா பண்றோம் இல்லையா? அப்ப அந்த இந்திரியம் அண்ட் மைண்ட் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்து நாம வித்ரா பண்ணி எடுத்துட்டு வரோம். உபரதி அப்படிங்கிறது அந்த வித்ரா பண்ணின ஸ்டேட் இருக்குல்ல, அதுல அப்படியே ரீடைன் பண்ணி இருக்கிறதுக்கு பேரு உபரதி அப்படின்னு அர்த்தம். இப்ப வந்து உபரத்தில நான் புல் பண்ண வேண்டாம், நான் அதை தமால ஆல்ரெடி பண்ணிடுவேன் இல்லையா? தமால நான் என்ன பண்றேன், என்னோட இந்திரியங்கள் எல்லாம் வந்து வெளி விஷயத்துல இருந்து இழுத்துன்னு வந்து என்கிட்ட வச்சுக்கிறேன். உபரதி அப்படின்னா என்ன, என்கிட்ட இழுத்துன்னு வந்து வச்சதை அப்படியே ரீடைன் பண்ணி அதை வெளியில விடாம அப்படியே நான் ரீடைன் பண்ணிக்கிறதுக்கு பேரு உபரதி அப்படின்னு அர்த்தம். இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு குட்டி குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அம்மா வந்து தன்கிட்ட வச்சுட்டு இருப்பா. ஆனா அது என்ன பண்ணும், குழந்தை அம்மாவை விட்டு வெளியில போகிறதுக்கு அது ட்ரை பண்ணும் இல்லையா? அப்ப வெளியில போய் இப்படி தவழ்ந்து நடந்து போய் வெளியில போகிறதுக்கு ட்ரை பண்ணும் பொழுது அம்மா என்ன பண்ணுவா, அந்த குழந்தைய வந்து வெளியில போக விடாம தன்கிட்ட பிடிச்சு இழுத்துன்னு வந்து மறுபடியும் தன்னோட மடியில உட்கார வச்சுப்பா. குழந்தை அகெயின் என்ன பண்ணும், அம்மாவோட மடியில இருந்து மறுபடியும் எஸ்கேப் ஆகிறதுக்கு அது ட்ரை பண்ணும். திருப்பியும் அது இறங்கி ஓடும். அம்மா என்ன பண்ணுவா, மறுபடியும் அதை எடுத்துன்னு வந்து தன்னோட மடியில வச்சுப்பா இல்லையா? அப்ப அந்த ஓடி போறது இருக்குல்ல, அதை இழுத்துண்டு வர்றது வந்து தமஹா, மடியில வச்சுக்கிறதுக்கு பேரு உபரதி அப்படின்னு நாம சொல்லலாம். இப்போ விருத்தே அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்திரியம் அண்ட் மைண்ட் அது ரெண்டுத்தோட ஃபங்க்ஷனையும் வந்து குறிக்கிறது. பாஹ்ய அனாலம்பனம் அப்படின்னா அது மறுபடியும் வெளியில போக விடாம, பாஹ்யனா வெளியில, அனாலம்பனம்னா வெளியில போக விடாம அதை தடுக்கிறதுக்கு பேரு உபரதி. இப்ப மைண்ட் வந்து குவைட்டா இருக்கிறதுக்கு பேரு உபரதி. இப்ப ரெஸ்ட்லெஸ்ஸா நம்மளோட மைண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா எந்த விதமான அறிவையும் வந்து அதனால சேகரிச்சுக்க முடியாது. மைண்ட் குவைட்டா இருந்தாதான் நாலேஜை வந்து அதனால கிராஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆடாத மனசு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் உபரதி. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷனா சொல்லப்படுறது.